ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு மை ராயல் நெமசிஸோட 3rd எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோயின் கிட்ட கான்ட்ராக்ட்ல சைன் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க அவ ஃபன்னியா அப்படியே மூவ் பண்ணி 2 பேரும் டெரஸ்க்கு போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோவோட கசின் பிரதர் பார்த்து அவ பயந்துருப்பா. ஆக்சுவலா அவளோட கனவுல ஜோசன் காலகட்டத்துல அவன் ஒரு ராஜாவா இருந்திருப்பான், அதுவும் கொடூரமான ராஜா. அதனால அவனை பார்த்து பயந்தவ டக்குன்னு ஹீரோவா கட்டி அணைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்களும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களும் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன்ல ஆன்ல கொடுங்க. இப்ப கதைக்குள்ள போலாமா? கதையோட ஆரம்பத்துல ஜோசன் காலகட்டத்தை காட்டுறாங்க. ஹீரோயின் அப்ப சர்வெண்டா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா. அவ கூட வேலை செய்யற கொலீக்ஸ் தான் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதனால அவங்களுக்கு எல்லாம் பேதி வரணும் அப்படின்ட்டு இந்த பறவைகளோட எச்சம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓட்டு மேல ஏறி சுரண்டிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பா. அந்த நேரத்துல திருடர்கள் சில பேர் அப்படியே பதுங்கி பதுங்கி போறாங்க. ஏதோ சத்தமா கேக்குதே அப்படின்ற மாதிரி இவளும் திரும்பி பாக்குறா. பட் இவ பாக்குற நேரத்துல யாரையுமே காணோம். ஆனா போன திருடர்கள் இப்போ இந்த காலகட்டத்துல ஹீரோவா இருக்கான் இல்லையா, அவன் ஜோசன் காலகட்டத்திலயும் இருந்திருக்கான். அவனை கொல்லதான் போறாங்க. அவனுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு நம்மள யாரோ கொல்ல வராங்கன்ட்டு. அதனால அவன் பதுங்கி இருப்பான். வந்தவனும் பெட்ல அப்படியே கத்தியால சுருகிட்டு அந்த இடத்துல யாரும் இல்லைன்னு திரும்பி திரும்பி பார்க்கும்போது அப்படியே ஹீரோ மூஞ்சில மாஸ்க போட்டுட்டு வரான். அந்த இடத்துல பயங்கரமான ஃபைட் நடக்குது. இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கொல்ல வந்தவனும் தன்னோட கழுத்தை தானே அறுத்துக்கிறான். இப்ப இவனை அனுப்பி வச்சது யாருன்றது இவனுக்கு தெரியணும் இல்லையா, அதனால வெளியில இருக்கிற இவன் கூட வந்த ஆட்களை யாரையாவது பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி வெளியில போய் அவன் சண்டை போட ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கவனுங்களாம் தலைதிரிச்சு ஓடுறானுங்க. இதுல கூரை மேல ஒரு ஆளை பாக்குறான். அவன் மேல அம்பு பாய்ச்ச ஹீரோ அம்பால அவனை தாக்க நினைக்க அப்போ ஒரு அம்பு நம்ம ஹீரோயின் மேல பட்டுருது. ஹீரோயினை கொல்ல வந்த ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அம்ப பாய்ச்சிருப்பான். பட் ஹீரோயின் அந்த பக்கமா கீழே விழுந்துருவா. யாரு என்னன்னு ஓடி போய் பார்த்தா, ஏங்க நான் பாட்டுல கூரை மேல ஏறி வேலை செஞ்சுட்டு இருந்தா என் மேல ஏங்க அம்ப பாய்ச்சினீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏமா இந்த நடுராத்திரியில உன்னை யாரு இப்படியும் அப்படியே அலைய சொன்னது, இங்க உன்னோட முகத்தை காட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல டக்குனு பயந்துகிட்டே என்ன விட்டுடுங்க, என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கெஞ்சிரா. இல்ல உன் முகத்தை காட்டு, நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்க இவளும் எழுந்து நிக்கிறா. அப்புறம் உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து கேட்க, என்னோட பேரெல்லாம் நான் டக்குன்னு சொல்ல மாட்டேன், உன்னை என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, என்ன அப்படின்னு இவ பேர் சொல்ல வந்தவ பின்னாடி ஒருத்த ஹீரோ மேல அம்பைய பார்க்க அதை டக்குன்னு இவ பார்த்துட்டு பின்னாடி உங்க மேல அம்பையிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு அவளை அப்படியே கட்டி அணைச்சபடி சேவ் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்துல என்னோட பேரை கூட கேட்காம போயிட்டீங்களே, பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி இவளும் சொல்றா. அங்க கட் பண்ணி இப்ப ரியாலிட்டியில காட்டுறாங்க. ஆக்சுவலா முண்டோ வரத பார்த்துட்டு பயந்து போன ஹீரோயின் டக்குன்னு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும்னு கையை பிடிச்சு இழுத்து அவ வாலண்டரியா அவனை ஹக் பண்ணிக்கிட்டு இப்படியே இருங்க, அவன் நம்ம கிட்ட வந்து பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ என்ன நீ லூஸ் ஆட்டம் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது ஆக்சுவலா இவ அந்த வெடி வெடிக்கிற மாதிரி இந்த பூலாம் பேப்பர்லாம் கொட்டும் இல்லையா, அதை வேற மிதிச்சிருவா. அப்படியே அது கொட்டிக்கிட்டே இருக்க என்ன பார்த்தா எல்லாரும் தப்பா நினைக்க போறாங்க, நீ பாட்டுல வந்து இப்படி என்ன ஹக் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நீங்க கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே இருங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு திரும்ப திரும்ப சொல்ல, இங்க நடந்துட்டு இருக்க விஷயத்த முண்டோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, டேட்டிங்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இந்த லேடி எனக்கு யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி இவன் சொல்ல, இவன் நிமிந்து பார்த்து பேசாம அப்படியெல்லாம் சொல்லாத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி அவ சைகையிலே பேச இவனும் அவளோட முகத்தை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்க. தூரத்துல இருந்து முண்டோ பார்த்துட்டு சரி சரி நடத்து அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பி போக அதுக்கப்புறம் ஹீரோ அவளை பார்த்து முறைக்கிறான். அப்பாடா போயிட்டான் அவன் அப்படின்னு இவ திரும்பி பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு டக்குன்னு விலகி நின்னுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன லூஸ் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, டே நான் லூஸ் எல்லாம் ஆகலடா, பட் இங்க இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவன் கிளம்பும் போது, என்னது உங்ககிட்ட கான்ட்ராக்ட்ல சைன் வாங்க வந்தா நீ பாட்டுல கிளம்புறேன்ட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறேன்ட்டு அவளோட கவுனை கலரை பிடிச்சி அப்படியே தரன்னு பின்னாடியே போயிட்டு இருப்பான். அந்த நேரத்துல ஸ்கவுண்டர் பின்னாடியே என்ன ஃபாலோ பண்ணாதடா அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பேர் ஸ்கவுண்டர் எல்லாம் கிடையாது, நீ இப்படி கூட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான், நான் இப்போ உன்னை காப்பாத்திருக்கேன், ஒரு அசாசின் வந்து உன்னை கொல்ல வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அசாசினா என்னடி லூசாட்ட பேசுற அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்க, நீ நடந்துகிட்டதை பார்த்துதான் எல்லாரும் என்ன தப்பா நினைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க படிக்கட்டுல நின்று பேசிட்டு இருப்பாங்க. கீழே பார்த்தா தப்புன்னு நிறைய பேர் மேலே ஏறி வராங்க. ஐயோ இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம 2 பேர் பேசிட்டு இருந்தா தப்பா நினைப்பாங்களே, முதல்ல இங்க இருந்து கிளம்பணும், ஏன்னா நியூசன்ஸா என்னை பத்தி நியூஸ் பரப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவதான் எதிர்த்து பேசுவாளே அவ பாட்டுல அவ இஷ்டத்துக்கு ஏதோ இவ அவங்கிட்ட வேலை கொடுக்க வந்த மாதிரி பயங்கரமா ஆக்டிங்க கொடுத்துட்டு இப்ப பாரு உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல அப்படியே மயக்கம் போட்டபடி அப்படியே கீழே விழா. அவ்வளவுதான். வந்தவனுங்க எல்லாம் ஆனு உத்து பார்த்துட்டே நிக்கிறானுங்க. வந்தவனுங்க மொத்த பெரிய 911க்கு கால் பண்ணுங்க, இந்த லேடி டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நானா நீயான்ட்டு அவனுங்க ஆளுக்கு பார்த்துட்டு நிக்கும் போது, ஐயோ இந்த லேடிக்கு சுத்தமா மூச்சே இல்ல, நான் தூக்கிட்டு கீழே வரைக்கும் ஓடுறேன் அப்படின்ட்டு முதுகுல தூக்கிட்டு கீழே வரைக்கும் போயிட்டு இருக்கான். கீழே போயிட்டு ஒரு கட்டை இருக்குங்க, அங்க உட்கார வச்சோன்னே, ஏய் நடிச்சது போதும் இங்க இருந்து கிளம்பு பா, இத்தனை மாடிக்கு என்ன தூக்கிட்டு நடக்க வச்சிட்டல அப்படின்னு அவன் பாட்டுல திட்டிக்கிட்டே போக அந்த நேரத்துல
நேரத்துல ஸ்கவுண்டரல் நில்றா அப்படின்ட்டு நான் கூப்பிட என்னை எப்படியெல்லாம் கூப்பிட்றா பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்ட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் போது இங்கே பாரு, இப்படியே என்னை தனியா விட்டுட்டு போனா எப்படி, அதெல்லாம் கிடையாது, நம்ம நிறைய விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்ட்டு அவன் கார் எடுக்க ட்ரை பண்றான். அந்த நேரத்துல இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தானே, அவன் எதுக்கு உன்னை பார்க்க வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் ஸ்ட்ரேஞ்சர்லாம் கிடையாது, அவன் ஒரு பிசினஸ் மேன், அவ்வளவுதான். சரி வா கார் எடு, அவனை பத்தி எனக்கு முழுசா சொல்லு அப்படின்ற மாதிரி அவ கார்ல ஏற ட்ரை பண்ண, ஏன் கூட நீ கார்ல வரியா, முதல்ல இறங்கு அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுத்து அவளை வெளியில தள்ள ட்ரை பண்ண. அந்த நேரத்துல ஏய் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும் தானே என்ன கூப்பிட்ட, அதுல பண்ண வேணாமா, அதுக்குள்ள என்ன இப்படி துரத்தனா எப்படின்ற மாதிரி இவ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் கொலீக்ஸ் எல்லாம் வெளியில வராங்க. அவங்க எல்லாருமே இந்த உமன் சாரி கூட கேட்காம அவ பாட்டில இடிச்சிருவோம்னால அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினை பத்தி தான் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஐயோ அவங்களுக்கு முன்னாடி இந்த லேடி கூட மாட்டினா இன்னும் காசிப் பண்ணுவாங்களே அப்படின்ட்டு டக்குன்னு இவன் கார் எடுத்துடுறான். போகும்போது என்ன பார்த்தா உனக்கு என்ன டாக்ஸி டிரைவர் மாதிரி தெரியுதா, இஷ்டத்துக்கு நீ பாட்டில ஏறி உட்காந்துட்டு என் கூட வர அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்ன கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொன்ன, அது ஞாபகம் இருக்கா தம்பி, முதல்ல இப்போ ஒருத்த வந்தானே அவன் யாரு என்னன்றத எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னவ, இங்க பாரு கான்ட்ராக்டுக்கு நான் சைன் பண்ணி உனக்கு பேப்பர்ஸ் அனுப்புறேன், அதுல நீ சைன் பண்ணி அனுப்பு, அப்படியே முடிச்சுக்கலாம் டீல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு முதல்ல வண்டியை ஸ்லோ ஓட்ட பழகு, எனக்கு தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்கு தண்ணி கேட்கற அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. இந்த அயன் கார்ல போறதுக்கு எனக்கு மயக்கமா இருக்கு, ஆக்சுவலா இந்த அளவுக்கு நான் ஸ்பீடா போனதில்ல, ஆகட்டும் சீக்கிரமா உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு மனசாட்சி இல்லையா, எங்க வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை ஓட்டிட்டு இருக்கும்போது, டேய் ஸ்பீடை கம்மி பண்ணு, இவ்வளவு ஸ்பீடாவா போவ அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, அவன் ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கான். அப்படியே அவன் மயங்கிடுறா. அதுக்கப்புறம் இவன் பெட்ரோல் பங்க்கு போறான். அங்க ஃபுல் டேங்க் கேஸ் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவன் இவளை என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறான். இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. அப்படியே லைட்டா கண்ணை திறந்து பாக்குறா. இருந்தாலும் சரி ஏதாவது போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இவன் கடைக்கு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, ஐயோ இவ்வளவு வேகமாவா வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நெஞ்சில குத்திக்கிட்டது, அவனை வந்து ஹக் பண்ணிக்கிட்டது, இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எங்கிருந்து வந்தானே தெரியல, லூஸா இருப்பான்னு நினைக்கிறேன், பேசாம இவ மென்டல் டாக்டர் போய் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தனக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிட்டு இவன் கடைக்கு போனவன் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு அப்படியே கன்ஃபியூஷன்ல நின்றுட்டு இருப்பான். அப்ப அவனோட மைண்ட் ஃபுல்லா எந்த ஒரு வேலையும் செய்ய விடாம அவளையே திங்க் பண்ண வைக்கும். என்னடா அது நம்மளால ஷாப்பிங் கூட பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சார் அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா பக்கத்துல ஒரு லேடி, சார் இதை நீங்க வாங்க போறீங்களா, இல்ல நான் வாங்கிக்கவா, ஜோ நான் வந்தீங்கன்னா நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன உடனே டக்குன்னு நீங்களே எடுத்துக்கோங்கன்ட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் இவ கண் முழிச்சிடறா. அந்த நேரத்துல இந்த கார்ல என்ன இத்தனை பட்டன் இருக்குன்னு ஒன்னு அமுக்கி பார்த்தா இந்த வைப்பர் ஆடுது. அந்த வைப்பர் ஆடுறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பாக்குறா. அதுக்கப்புறம் ரேடியோ போடுறா. அதுல நியூஸ் சாங்ஸ் இப்படி மாத்தி மாத்தி அவ கேட்டுட்டு எங்கேருந்து இவங்க எல்லாம் பாடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காதை வச்சு கேட்டுட்டு அப்படியே கிரேசியா உட்காந்துட்டு இருக்கும் போது இவன் இந்த பக்கம் என்ன லிக்கர் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. இன்னும் ஐடியாவே வரல. அதுக்குள்ள ஹீரோயின் காரை விட்டு இறங்கி பொறுமையா அங்கிருந்து நடந்து போக ட்ரை பண்ணும் போது அந்த நேரத்துல பெட்ரோல் போட வந்தவன் இன்னுமா பெட்ரோல் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அங்க இருக்க டிவியை பார்க்கும்போது அதுல முண்டோட பிரஸ் மீட் ரிலீஸ் ஆயிருக்கு போல இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கான். இவன் எவ்வளோ பெரிய கொடூரமான அரசன், இந்த நேரத்துல இந்த மெஜஸ்டி என்ன பண்ணிட்டு இருக்கான், இங்கேயும் வந்து வில்லத்தனத்தை காட்டிட்டு இருக்கானா, இவன் யாரு என்னங்கிறத ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே முண்டோ கூட இருக்கிற ஃபேமிலி போட்டோ அப்படியே வருது. ஆக்சுவலா அதுல நம்ம ஹீரோவும் நின்னுட்டு இருக்கான். எனது இவன் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அவனுமா, அப்போ சரி இந்த ஸ்கவுண்டர்ல என்ன பண்றது, இதுக்கப்புறம் இவன் கூட பழகவே கூடாது அப்படின்ட்டு அவ பாட்டுல அங்கேருந்து போறதுக்கு ட்ரை பண்ணும் போது பெட்ரோல் போட்டவனும், மேடம் மேடம் உங்க கூட வந்த உங்க பாய் ஃப்ரெண்ட் இந்த கார்டை விட்டுட்டாரு, இந்தாங்க அப்படின்ற மாதிரி கிரெடிட் கார்டை கொடுக்க, இது என்ன கார்டியா அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியாம அதை வாங்கிட்டு அவ பாட்டுல போயிடுறா. இந்த பக்கம் இவ தண்ணி கேட்டா இல்லையா, அதுக்காக தண்ணி வாங்கிட்டு சரியா ஏதாவது மூச்சடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சவ மருந்தெல்லாம் வாங்கிட்டு வேற வருவான். வந்து பார்த்தா ஆளை காணோம். எங்க போனா அவ அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடி பாக்குறான், ஆளை காணோம். அப்புறம் அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க சார், அவங்க கிட்டயே உங்களோட கிரெடிட் கார்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் டக்குன்னு அவனோட மேனேஜருக்கு கால் பண்ணி அந்த லேடி எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இவங்க ஆபீஸ் பத்தின ஸ்டாக்ஸுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதுக்காக உங்களை நான் தேடிட்டு இருக்கேன், எங்க போனீங்கன்ற மாதிரி பிஏ கேட்க, இப்ப என்னடா எமர்ஜென்சி போர்ட் மீட்டிங் அப்படின்ட்டு அழுத்துக்கிட்டே இவனும் போய் உட்கார்றான். அந்த இடத்துல அவனுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் வேற லெவல். அதே சமயத்துல இந்த பக்கம் முண்டோவை கட்டுறாங்க. அவன் அதுல ஒரு கண்ணாடி போட்ட வயசானவர் இருக்காருங்க, அவரு கூட லீகலா கனெக்ட் ஆயிருக்கான். இந்த கண்ணாடி போட்டவரை நம்ம ஹீரோட ஆபீஸ்
ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவர். அங்க நடக்கிற விஷயங்களை இங்க வந்து சொல்றதா இவரோட வேலை போல இருக்கு. சோ இவரோட ஒவ்வொரு பிளான பத்தியும் சொல்லி சொல்லி அதை முறியடிக்க கூடியதா இவங்களோட கெட்ட எண்ணம் போல இருக்கு. அந்த நேரத்துல இப்போ ஹீரோ ஒரு லேடி கூட பழகிட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஆடிஷனுக்கு கூட வந்திருந்தா. அந்த இடத்துல ஸ்கவுண்டர்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டா அதுக்கு ஆல்ரெடி பரிச்சயமானவங்க மாதிரி ஏன் இங்க வந்தன்ற மாதிரி அவன் கேட்டான். சோ உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நான் கூட மாடியில பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஸோ நிறைய இடத்துல அந்த லேடியும் இவனும் மீட் பண்ணிக்கிறாங்க. மேபி லவ்வா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி காசிப் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வீட்டுக்கு போகும்போது அவன் கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கா ஹாஸ்டல் மேட் வெளியில நின்றுட்டு இருக்கா. இவளும் பொறுமையா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ முதல்ல எங்க போன, ஷூட்ல இருக்கும் போது அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு ஓடிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, சரி சரி பேமெண்ட் வந்துருக்கும்ல அதை கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு பேமெண்ட்டும் கொடுக்கல, நீ பிரச்சனை பண்ணதுனால எனக்கே பேமெண்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா நம்ம உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி கிட்ட சொன்னோன்னா அவன் திரும்பி நடக்க பின்னாடி கவர்ல அவன் பணம் வச்சிருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு உருவிடுறா. என்கிட்டயா போய் சொல்ல பாக்குற, ஆல்ரெடி நான் எத்தனை ஷோ நடிச்சேன், இதுல உனக்கு பாதி எனக்கு பாதி இந்தா அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட கேஷ கொடுத்த உடனே எப்படி இவன் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவனும் வீட்டுக்குள்ள போயிடுறான். இந்த பக்கம் இவங்க புதுசா ஒரு சின்ன மீட்டிங் போட்டிருக்காங்க இல்லையா, அதுல கேஷமின்னு ஒரு கம்பெனி இவங்களை ஏமாத்திட்டு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு 50 மில்லியன் வான் அவங்க ஷேர்ல எதுவுமே கட்டல அப்படின்ற மாதிரி எல்லாம் அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல இருக்க நுணுக்கங்களை அவன் கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நேரா முண்டோ கிட்ட போயிட்டு, என்னோட கம்பெனில நீ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு நான் டைரக்டா என்ன மீட் பண்ணி பேசிருக்கணும், இதுக்காக இன்னொரு கம்பெனி மூலியமா இப்படி பண்ணி எனக்கு லாஸ் உண்டாக்குன அப்படின்ற மாதிரி கேட்க, கமான் நான் தான் அப்படி பண்ணேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா, நீயாவே இந்த பிசினஸ்ல க்ரோ ஆகி இந்த லெவலுக்கு வந்திருக்க, நான் ஏன் அதை சொதப்ப போறேன், இப்படி பேசுறத நிறுத்து, நீ நல்லா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்குன்றது எனக்கு ஆரம்பத்திலேயே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல முண்டோ சிரிக்கிறான். அப்போ உன் குடும்பத்துல இருக்கவங்க யாருக்குமே உன்னை பிடிக்காதுன்ற விஷயம் உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், இத யார்கிட்ட சொன்னாலும் நம்ப போறதில்ல அப்படின்னு முண்டோ சொன்ன உடனே டக்குனு இவன் திரும்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை பார்த்துட்டு, ஓ என்கிட்ட சொன்னியா இல்ல நீயாவே பேசிக்கிட்டியா, ஒன்னு மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, என்னோட கம்பெனி ஷேர்ஸ் நீ பிரேக் அவுட் பண்ண நினைச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னோட பிசினஸே நான் அழிச்சிருவேன், என்னைவா நீ மிரட்ட பாக்குற, ஆக்சுவலா என்ன அழிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கு, ஊர்ல இருக்கவங்க மத்தவங்க சப்போர்ட்டும் இருக்கு, எல்லாருக்குமே நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நீ நல்லவனா கெட்டவனான்றது எனக்கு தெரியும்டா, உன் பிசினஸ் மட்டும் நீ பாத்துக்கோ, என் பிசினஸ்ல நீ தலையிடணும்னு நினைக்காத, நீ இப்போ தாத்தாவோட போர்வையில இருக்க, அவருக்கு தெரியாதுல்ல நீ எந்த அளவுக்கு நீ துரோகம் பண்ணிட்டு இருக்கன்ட்டு, இதெல்லாம் ஒரு நாள் தெரிய வரும்போது உன்னோட சாம்ராஜ்யமே சரிஞ்சு போகுன்றது உனக்கு நினைவிலே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவன் பாட்டுல அங்கிருந்து கிளம்பி போக முண்டோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனை முறைக்கிறாங்க. உண்மையாவே இவன் ரொம்ப வில்லம் போல இருக்க. போகும்போது மிஸ்டர் சன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு போக, என்னால நம்பவே முடியல சார் இவர் இப்படி துரோகம் பண்ணுவாருன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அவன் இன்னைக்கு நேத்து துரோகம் பண்ணல, அவன் துரோகம் பண்ணி பண்ணி எனக்கும் பழகி போச்சு, அவன் சின்ன வயசுல இருந்து அப்படித்தான்டா, ஆனா முதல் முறையை நான் பார்த்த அன்னைக்கே அவன் எனக்கு எதிரின்றது எனக்கு அப்பவே தெரியும்டா, ஆக்சுவலா அவன் எங்க வீட்டுக்கு வந்திருந்தான், எங்க தாத்தா எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு, இது முண்டோ அப்படின்ற மாதிரி சொன்னாரு, என்னோட கசின்னு சொன்னாரு, அவனை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம், எனக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைச்சிச்சு, ஒரு அண்ணன் இருக்கானேன்னு சொல்லிட்டு பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு அவன் கிட்ட கொடுத்து இதை நீ சாப்பிடுறியான்ற மாதிரி கேட்டேன். அந்த நேரத்துல யாரை பார்த்து அண்ணன் கூப்பிட்ட அப்படின்னு கோவப்பட்டவன் டக்குன்னு தாத்தா கூப்பிடுறத கேட்டுட்டு அதை தட்டி விட்டு கீழே உடைச்சிட்டு அதுல காலை வச்சு கண்ணாடியில காலை கிழிச்சுக்கிட்டு அந்த பழியை என் மேல போட்டான்டா. தாத்தாவும் என்ன கண்ணா பின்னான்னு திட்டினாரு, பொறுப்பே இல்லைன்ட்டு என்ன அடிச்சுட்டாரு. அந்த அளவுக்கு அவன் சின்ன வயசுல இருந்தே வில்லத்தனமா இருந்தவன் இப்போ தாத்தாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், என்னைக்கு தாத்தாவுக்கு அவனோட சேரூபம் தெரிய போதோ அன்னைக்கு அவன் வாழ்க்கையில தோத்து போனவனா ஆயிடுவான், உண்மை ஒரு நாள் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போறான். அந்த நேரத்துல நான் கால்ல காயத்தை ஏற்படுத்திட்டு இருப்பான், ஆனா ஹீரோட கால்ல அவன் தட்டை கீழே போட்டதுனால காயம் ஏற்பட்டு அப்படி ரத்தம் கொட்டிட்டு இருக்கும். அன்னைக்கு என்னோட முதல் பாடத்தை நான் கத்துக்கிட்டேன், உலகம் எவ்வளவு டேஞ்சரானதுன்ட்டு, அதுவும் மெயினா இன்னசென்ட் பீப்புள்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுண்டா, அதை விட அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி அந்த ஆட் கேம்பெயின் என்னாச்சு, செஞ்சுரியை நீங்க செலக்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளையா அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு அவன் மாடியில நிற்கும் போது டக்குன்னு வந்து ஹக் பண்ணது, அவ பண்ணது நாட்டித்தனம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அந்த அழுமூஜியை மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சன் கேட்க, இல்ல இன்னொரு தடவை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போது மிஸ்டர் சன் டக்குன்னு மருந்து பாட்டில பாத்துறாரு, ஏங்க உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இதே எங்க வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாமா ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதே மாதிரி தாங்க அன்னைக்கு இந்த லேடி கார்ல வரும்போது ரொம்ப ஸ்லோவா தான் ஓட்டினேன், ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நர்வஸா இருக்கு அப்படின்ற மாதிரி மயக்கம் போடுற மாதிரி ஆயிட்டாங்க, அப்ப இந்த மருந்து பாட்டில அவங்க யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, டே இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க எங்க சொல்ல விட்டீங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அவன் காரை விட்டு இறங்கின உடனே என்னத்தை தான் தின்னு தொலைப்பாலோ, எதுக்கு இவளுக்கு மயக்கம் வருதுன்னே தெரியல, ஒழுங்கா சாப்பிடுவாளா மாட்டாளா அப்படின்ற மாதிரி
மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. பாருங்களேன், குண்டா நிறைய சாப்பாடை வச்சுக்கிட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல பக்கத்து ரூம் பையன் வந்து இந்த நேரத்துல என்ன கொட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு என்னடா வந்துச்சு, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்சத உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ரூம் நம்பர் 2 or 3 உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு, நான் இன்னைக்கு என்னோட டின்னரை கத்தி வச்சு சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, என்னது கத்தி வச்சு சாப்பிட போறியா, அப்ப கறி சாப்பிட போறியா, கட்டையில போறவனே உனக்கு டயரியா வர அப்படின்ற மாதிரி திட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இவன் டின்னருக்கு வந்திருப்பான், அதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது அதுக்குள்ள அவசரப்பட, நான் இன்னும் வேலையே தேடலையே அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, நமக்கு இல்ல எனக்கு, நீ தான் சரியான வேலையை தேடல, நான் சொன்ன மாதிரி எல்லாம் நீ நடந்துக்க மாட்டேங்கிற, பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்க, ஒரு நல்ல வேலை இருந்தாலும் யோசிக்கலாம் அப்படின்னு பத்திரிக்கை எடுத்து நீட்ட, அவன் அந்த பத்திரிக்கையை படிச்சு பார்த்துட்டு கடுப்பானவன் காஃபி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்த போவான். எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு அதையும் குடிச்சிட்டு இந்த காஃபி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்துற அளவுக்கு நான் கேவலமானவன் இல்ல, ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் ஒரு கடையில போயிட்டு ஸ்நாக்ஸ்ல வாங்கிட்டு எவ்வளோன்னு கேட்கும் போது 7000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, 7000 வானா, அது என்கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னம்மா காசு கம்மியா இருக்கா, அப்போ உன் கையில கிரெடிட் கார்டு வச்சிருக்க இல்லையா, இதை ஸ்வைப் பண்ணி நீ எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே, இது என்ன கிரெடிட் கார்டா, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கடைக்காரர் கிட்ட கொடுத்தோட, இதை கொடு அப்படின்னு அவர் வாங்கி அதை ஸ்வைப் பண்ணிட்டு, இந்த இதுக்கான பேமெண்ட்டை நான் எடுத்துட்டேன், இதை யூஸ் பண்ணி உன்கிட்ட காசு இல்லாத சமயத்துல என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷப்பட்டு இன்னொரு பேக்கெட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க ஷாப்பிங் பண்ண என்னென்ன ஷாப்பிங் பண்ணாலும் அதெல்லாம் ஹீரோவுக்கு மெசேஜா நோட்டிபிகேஷன் போக, என்னது இது, எங்க இவ இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு டக்குன்னு பிஏக்கு கால் பண்ணி அவ வீட்டு அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். பிஏஓ எதுக்கு சார் வீட்டு அட்ரஸ் எல்லாம் தேடிட்டு போகணும், நீங்க கார்டு பிளாக் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். இந்த பக்கம் இவ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹாஸ்டல் மேட்டை பாக்குறா. அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நடந்து வரும்போது, இதே இடத்துல நம்ம முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் நமக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் உன்னோட கையை காட்ட அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, எதுக்குடா திரும்பவும் இப்படி சென்டிமெண்டா பேசினா எனக்கு மனசு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கையை நீட்ட, டக்குன்னு அவ கையில இருந்த ஹேண்ட்பேக்கை உருவி அதுல இருக்க மொத்தத்தையும் கீழே கொட்டிட்டு ஹேண்ட்பேக்கை தூக்கி எறிறான். இவ்வளோ காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், அதுல இருக்க ஸ்டப்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுத்தது, மொத்தத்தை தூக்கிட்டு என்னை விட்டு போவியாடி அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் இதை ஹீரோயின் பார்த்துட்டு, அச்சோ இப்படியாப்பட்ட நிலைமையிலையா நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு பறந்து வர ஹேண்ட்பேக் அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு நிக்கிறா. இவ கேட்ச் பிடிச்சது அவங்க ரெண்டு பேரும் பார்த்துடுறாங்க. அந்த சமயத்துல என்னடா ஒரேடியா மொத்தத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்ற, அதானே, இந்தா நீ போட்ட மோதிரம், இது எதுக்குடா எனக்கு அப்படின்னு அதையும் கழட்டி கொடுத்துட்டு அவ போக, இந்த பக்கம் இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே நிக்கிறான். அங்க கட் பண்ணி ஹீரோயின் அப்படியே நடந்து போகும்போது, காதல்னா என்ன, ரொமான்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னானே அந்த ஸ்கவுண்டர், அப்படின்னா என்ன, எல்லாமே ஒன்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த காதல் மட்டும் ஒன்னு சேர்ந்ததா சரித்திரமே இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி 300 வருஷம் கழிச்சு மாறவே இல்லைன்னு யோசிச்சுட்டு போறா. இந்த பக்கம் ஹீரோ பாருங்களேன், அட்ரஸ் எல்லாம் தேடி வந்திருக்கான். என்னடா இங்க வந்தா ஸ்லம் மாதிரி இருக்கு, இங்க போறது அப்படின்ற மாதிரி சுத்தியும் முத்தியும் பார்க்கும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் அப்படியே ஆசை போட்டுட்டு நடந்து வர, அவதான் புலம்பிக்கிட்டு வருவாளே, இந்த புரோக்கன் ஹார்ட்ஸ் மட்டும் ஒண்ணு சேர்க்க முடியாது அப்படின்னு ஹேண்ட்பேக் ஒரு லுக் விட்டுக்கிட்டு அப்படியே ஹீரோ பக்கத்துல வந்தோடனே, என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க ஏண்டா வந்த, நீ என்ன ஃபாலோ பண்றியா, ஸ்டாக்கரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓவரா பேசிட்டு போகாத, அன்னைக்கு என்னோட மேனேஜர் மிஸ்டர் சன் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டார் இல்லையா, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்க, கான்ட்ராக்ட்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னோட கிரெடிட் கார்டை கொடு, ஸ்கவுண்டர் உன்கிட்ட எதிரா கிரெடிட் கார்டு, அதை நான் எப்படா வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பெட்ரோல் பங்க்ல கொடுத்தாங்கல்ல அதுதான் கிரெடிட் கார்டு, அதை தயவு செஞ்சு கொடு, புதுசா ஹேண்ட்பேக் எல்லாம் வாங்கி மாட்டிட்டு இருக்க, அது எக்ஸ்பென்சிவ் ஹேண்ட்பேக் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, உன் கார்டுல இதை வாங்கல, சும்மா என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தேன்னு பாத்துக்கோய, அவ்வளவுதான், பாரு உன்னோட டீலுக்கு நானும் ஒத்துக்கிறேன், கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், எனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடு, அப்பதான் நான் உன்னோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் முதல்ல நீ என்னோட கார்டை கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன கார்டுன்னு இவ கேட்க, கட்டமா இருக்குமே நீ ஒன்னும் வரைஞ்சு காட்டுறான், இப்ப நான் உன்கிட்ட இந்த கார்டை கொடுக்கணும்னா எப்படி, இந்த கார்டை யூஸ் பண்ணும் போது யாருமே எதுவுமே கேட்கல, என்ன வேணாலும் வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு, ரிச் மேன்ஸ் எல்லாம் இப்படிதான் வச்சிருப்பாங்க போல இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல அந்த கார்டை கொடுத்துட்டு கவர்ல இருந்து ஏதோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஃபைனலா அவ சாப்பிடுறது இவனுக்கு ஒரு மாதிரி எச்சூற மாதிரி இருக்கு, நாங்கெல்லாம் ஏழைங்க இப்படி தண்டா சாப்பிடுவோம், சரி எனக்கு இப்போ நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்மெல் வருதே அப்படின்னு இவ மோப்பம் முடிச்சுட்டே இருக்கா. என்ன இவ மோப்பம் முடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பீஃப் ஸ்டால் பக்கத்துலயே இருக்கு, மரியாதையா வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு அதையே அவ்வளோ ஆர்வமா பார்த்துட்டு இருக்க, நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கற அப்படின்னு கேட்டவ நேரா கடைக்கு கூட்டிட்டு போறான். அங்க பாருங்களேன், பீஃபை இவங்களே வறுத்து இவங்களே சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியே வறுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு எச்சி ஊறுது, டக்கு டக்குன்னு இவன் வறுத்து வைக்க அவ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா.
இருக்கா, சாப்பிடு, இங்க பாரு மேலதான் இப்படி நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ள ஜூசியா இருக்கும், சூப்பரா இருக்கும், சாப்பிடுவா அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஸ்கவுண்டர்னு கூப்பிட்டு இருக்க, என் பேர் ஸ்கவுண்டர் கிடையாது, என் பேரு சேசுகி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா உன்னை நான் ஸ்கவுண்டர்னு கூப்பிடுறல, என்னோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா, ஷின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்பதான் இன்ட்ரோடியூஸே பண்ணிக்கிறோம், ஆனா நீ என்ன மிஸ்டர் சான் தான் கூப்பிடணும், ஸ்கவுண்டர்னு கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்ன வருதோ அதுதான்டா கூப்பிடுவேன், அங்க பாரு பீஃப் கருகுது திருப்பி போடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் திருப்பி போட்டுட்டு நம்ம எதுக்காக வந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இவங்க காலத்துல ஹேண்ட் ஒன்னு சொல்லுவாங்க போல இருக்கு பீஃபுக்கு. ஸோ இந்த டெஸ்டினியை நான் அனுபவிக்கணும்னு இன்னைக்கு என்னோட தலையில எழுதியிருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா, நீயும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு என்ன டெஸ்டினி அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்க நீ ஒன்று கேட்க, ஆக்சுவலா லாஸ்ட் டைம் நான் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணேன், என்னால முடியல, பட் இன்னைக்கு தான் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான், அதுக்கு தான் இது என்னோட தலைவிதின்னு சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி மழைப்பிடுறா. இப்போ நீ சாப்பிட்ற பீஃப் உன்னோட தலைவிதினா நான் உன்னோட ஃபேட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன கேட்டுட்ட அப்படின்ற மாதிரி இவ ஆச்சரியமா பார்க்க, ஆக்சுவலா இங்க பாரு நான் இப்ப தேடி வந்ததுக்கு உனக்கு நான் பீஃப் வறுத்து கொடுத்துட்டு இருக்கேன், இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டா, நீ இப்ப வந்ததுனாலதான் இந்த பீஃப் என்னால சாப்பிட முடிஞ்சுச்சு, இதெல்லாம் ஹெவன்ல உருவாக்கப்பட்ட ஆர்டர்ஸ் பா, நம்ம நல்லா சாப்பிடணும்னா அத கடவுள் நமக்கு கொடுக்கறாருன்னு தானே அர்த்தம், அதனால நீ ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுல முக்கிட்டே இருக்க. கரெக்டா சொன்ன, நான் கொஞ்சம் கிரேசியா இருக்கு, உன் பாசாங்கத்தனமும் வெளியில தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹிப்போக்ரசி என்னடா என்ன பார்த்து அப்படி சொல்லிட்ட, நீ தாண்டா பூமரு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இங்க பாரு இந்த ரொமான்ஸ் பிட்ரேயல் இதுக்கெல்லாம் நான் சலிச்சவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு இந்த துரோகத்தை பத்தி தெரியும், ஆனா ரொமான்ஸ்னா என்ன, ஓ ரொமான்ஸ்ன்றது உனக்கு என்னன்னு தெரியாது, நீ அப்படியே ஜோசன் காலகட்டத்தில இருந்து குதிச்சு வந்த இளவரசி, அதனால இது ஃபாரின் கல்ச்சர்ல தான் ரொமான்ஸ்னு வரும், ஜோசன் காலகட்டத்துல இல்லன்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி அப்பாவிய சாப்பிட்டுட்டு இருக்கவளை பார்த்து இவன் பதில் சொல்ல, அவளுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல, அவ பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கா. ரொமான்ஸ்ங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல பாசத்தை காட்டுறது வித் டெடிகேஷனோட அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவ பாட்டுல நூடுல்ஸ் எடுத்து உறிஞ்சு சாப்பிட, இவனுக்கு ஒரு பக்கம் பசி எடுக்குது, ஒரு பக்கம் இவன் சாப்பிடுறது பார்த்தா கடுப்பா இருக்கு. ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சோன்னே பில்லு வரும் பாருங்க, அப்படியே மொத்த கடையும் காலி பண்ணிருப்பா போல இருக்க, அப்படி சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிருப்பா. இந்த அளவுக்கு நீ சாப்பிடுவ அப்படின்ற மாதிரி கேட்க, நான் பசியில இருக்கிறவ இப்படிதான் சாப்பிடுவேன், முழு மாட்டையே தின்னுட்டு வெளியில வந்து நின்று ஏப்ப விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் விருந்தே சாப்பிட்டவ, இவனோ மாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் சொல்லி மொத்த பார்ட்ஸையும் நீ சாப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்ல இவளுக்கு சமசிரிப்பு. ஆனா சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, இந்த கடையில எல்லாமே நல்லா இருக்கு, இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சாப்பாட்டு விஷயம் மட்டும் தாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏமா குடல்ல கொஞ்சம் இடம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, என்ன ஒரு நாள் முழுக்க சாப்பிட சொன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்டக்க வந்து அவனோட முகத்தை பார்க்க, என்ன அப்படின்ற மாதிரி இவனும் லுக் விட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல என் மேல பரிதாபப்பட்டு தானே இதெல்லாம் வாங்கி கொடுக்குற அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு மத்தவங்க மேல பரிதாபமே வந்ததில்ல, என்டையர் லைஃப்ல யார் மேலேயும் நான் பரிதாபப்பட்டதில்ல, யாரையும் நம்பினதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோட ஸ்கர்ட் எவ்வளவு லூசா இருக்கு பாத்தியா, பரவாயில்ல என்னோட வெயிஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய சாப்பிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அவ போனதுக்கு அப்புறம் என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சான பொம்பளை இவ அப்படின்னு நினைச்சு அவனுக்குள்ளே அவன் சிரிச்சுக்கிறான். இவ பண்றது கிரேசியா இருந்தாலும் ஹீரோவுக்கு சில சமயத்துல செம்ம கடுப்பாகும், இருந்தாலும் ஏதோ ஒரு பிணைப்பு அவங்களுக்குள்ள இருக்கிறதா அவன் ஃபீல் பண்றான். இந்த பக்கம் மூண்டோ தாத்தா கூட உட்காந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கும் போது இப்பெல்லாம் ஹீரோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறதா தாத்தா கிட்ட ஒரு பிட்ட போட்டுறான். அதனால தாத்தாவுக்கு கன்ஃபியூஷன், அவனா பொண்ணு கூட வாய்ப்பு இல்லடா, என்னால நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்ல, ஆமா நான் நிறைய தடவை பார்த்தேன் ஒரு லேடி கூட அவன் சுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவ யாரா இருக்கும், அவ ஏதோ ஆடிஷனுக்கு வந்தான்னு நான் கேள்விப்பட்டேன், ஆடிஷனுக்கு வந்திருந்தாளா, அப்பா ஒரு ஆங்கரா இருக்கும், இல்லனா இந்த டிவில எல்லாம் நியூஸ் வாசிப்பாங்களே அது மாதிரியான ஆளா இருக்கும், பரவாயில்லடா கேட்கறதுக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் நான் கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. சோ உன்னோட கான்ட்ராக்ட்ல நான் சைன் பண்ண ஒத்துக்கிறேன், நீ வேற எனக்கு பீஃப் எல்லாம் வாங்கி கொடுத்து லஞ்சம் கொடுத்த இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, லஞ்சம் கொடுத்தனா, நானா பசிக்குதுன்னு கேட்டா வாங்கி கொடுத்த, இந்த வருஷத்துக்கு ஒரு முறை சால்வேஷன் ஆர்மி பக்கெட்ல காசு போடுவோமே அது மாதிரி, சரி சரி நல்லா யோசிக்கிறேன், நீ வேற எனக்கு சாப்பாடுலாம் போட்டிருக்க, யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போகும்போது இந்த டிசைனர் பேக் வச்சிருக்கல அது ரொம்ப காஸ்ட்லி, அதை வித்தாவது நல்ல சாப்பாடு சாப்பிடு, சும்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப, டே நீ உன்னோட முகத்தை என்னதான்
இறுக்கமா வச்சிட்டு இருந்தாலும் நீ மத்தவங்களுக்காக கவலைப்படுறவன்றது நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி இவளுக்குள்ள இவ சொல்லிட்டு அடுத்து அவ அந்த பக்கம் கார்ல போகும்போது ஒரு முழு மாட்டையே சாப்பிட்டுட்டாலே, இவளுக்காக எதுக்கு நான் மருந்தெல்லாம் வாங்கி வச்சேன், இதெல்லாம் அவளுக்கு தேவையே படாது. என்ன சொன்னா, நான் அவளை பத்தி கவலைப்படுறேன்ல சொன்னா, நான் எதுக்கு அவளை பத்தி நான் கவலைப்படணும், ஆமா இல்ல கவலைப்பட்டு தானே இந்த மருந்தெல்லாம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அவளை பத்தி நம்ம ஏன் கவலைப்படுறோம்னு அதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு கார்ல பாட்டை போட்டுட்டு கேட்டுட்டே போறான். அந்த நேரத்துல எங்க போயிட்டே இருக்கோம், ஐயோ கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு அதை பிளே பண்ணும்போது லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் காரை லெஃப்ட்டுக்கு திருப்பும் போது டக்குன்னு ஹீரோயினோட கட் அவுட் ஒரு கார்ல போஸ்டரா போக அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல யூஜியான்னு இன்னொரு மாடலோட போஸ்டும் போது இப்படி மாத்தி மாத்தி போக இவன் கார் ஓட்டுறதுல தடுமாறிறான். கூகுள் மேப்போ லெஃப்ட் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அந்த நேரத்துல பக்கத்து ரூம் பையன் பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது, என்னடா இப்படி குடிச்சிட்டு ஏதோ கத்தியோட சாப்பிட போறேன் அப்படி இப்படி எல்லாம் பெருமையா பேசிட்டு போன, என்ன ஏதாவது பிரச்சனையாச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பேக் உன் கையிலேயா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இந்தாடா இது உன் பேக் தானா, இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இந்த பேக் எல்லாம் வேண்டாம், அவளே என்ன விட்டுட்டு போயிட்டா இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி பயங்கரமா குடிச்சுக்கிட்டு லவ் ஃபெயிலியர்ல அவன் பாட்டுல புலம்பிட்டு இருக்க. ஹார்ட் பிரேக்கை பத்தி உனக்கு என்ன தெரியும், என் நெஞ்செல்லாம் வலிக்குது, என் மனசெல்லாம் உடஞ்சிருச்சு, அது அப்படியே நொறுங்கிருச்சு அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். என்ன இப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒண்ணுமே புரியாம பாட்டுல திட்ட அவன் எதுவுமே பதில் சொல்லாம போயிடுறான். இவளோட ரூமுக்கு வந்து அந்த பேக்கையே பார்த்துட்டு இருக்கான். இதை வித்து சாப்பிட சொன்னானே, இந்த அளவுக்கு இது பயங்கரமா காஸ்ட்லியா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல ரூம்ல இருக்கவன், மின் என்னை விட்டுட்டு ஏன் போன மின் அப்படின்ற மாதிரி பயங்கரமா தேம்பி அழுதுட்டு இருக்கான். இந்த ரொமான்ஸ், இந்த காதல் இது ஜோசன் நேரால இருந்து இருக்கு, ஆனா காதலை பத்தி எனக்கு தெரியும், ரொமான்ஸ்னா என்ன அப்படின்ட்டு மொபைல் எடுத்து கூகுள் பண்ணி பாக்குறா. அதுல வர ஆன்சரை பார்த்துட்டு அந்த அளவுக்கு இது ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது அப்படின்னு சலிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போ அப்படியே பாஸ்ட் காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ முதல்ல அரண்மனையில வேலையில சேர்ந்திருப்பா இல்லையா, அப்ப இளவரசருக்காக பணி செய்யறதுக்கு இவளை கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த இளவரசர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அந்த இளவரசரை கூட்டிட்டு போய் விட்டது கோர்ட் லேடின்னு அழைக்கப்படுற ஒரு லேடி. அங்க போனோன்னு இவ மண்டிட்டு மரியாதை செலுத்திட்டு இருக்கும்போது உன்னோட முகத்தை காட்டு அப்படிங்கிற மாதிரி இளவரசர் சொல்ல, இவளும் அண்ணாந்து பார்க்கும் போது அந்த இடத்துல நேத்து நைட் பார்த்த அதே இளவரசர் நின்றுட்டு இருக்காரு. ஓ, நேத்து நைட் நம்மளை காப்பாத்தினவராச்சு அப்படின்னு தலையை சாச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு. சார் நீங்களா, நேத்து நம்ம பார்த்தோமே நீங்க தானே அது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நீ கூட குவார்டர்ஸ்குள்ள நுழைஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தியே அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி ராயல் ஹைனஸ், நான் சைனீஸ் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் சமைக்கிறதுக்காக அது இதுன்னு எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் ஆப்போசிட்ல வந்து உட்காரான். ஆக்சுவலா உனக்கு என்கிட்ட வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கா, என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க, நிறைய ரூமர்ஸ் எல்லாம் என்னை பத்தி இருக்கு, நான் ஒரு கோஸ்ட் பிரின்ஸ், ரத்தம் குடிக்கிற ஒரு காட்டேரி அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இவளை பார்த்து கேட்ட உடனே, எனக்கு எந்தவித பயமும் இல்ல, நீங்க தானே நேத்து என்னோட உயிரை காப்பாத்தினீங்க, உங்க முகத்துல தழும்பு இருந்தா என்ன, ஆனா நீங்க ரொம்ப நல்லவரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு உங்க மேல பயம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவன் இவ கிட்ட கேட்டோன்னு, என்ன அப்படின்னு அவளோட பேரு சொல்ல வாய் எடுக்கும் போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனோட கண்ல இருந்து கண்ணீர் வருது, அவன் கனவுலதான் இந்த ட்ரீமே வந்துட்டு இருக்கு. டக்குன்னு அவன் தூக்கத்துல இருந்து எழுந்து நம்ம கண்ல இருந்து கண்ணீர் வருதா அப்படின்னு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, நமக்கே இப்படியாப்பட்ட கனவுலாம் வருது ஷின்சோரி அப்படின்னு நினைச்சவன் இப்ப புதுசா இவனோட சொந்தக்காரன் ஒருத்தன் கிளினிக் திறந்திருக்கானே அவன்கிட்ட போயிட்டு ஒப்பீனியனை கேட்க, டே உன் கனவுல இப்படியாப்பட்ட ஒரு பொண்ணு அடிக்கடி வந்தால்னா அது ஒண்ணு ரிவேஞ்சா இருக்கணும், அப்படி இல்லைன்னா காதலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல உனக்கு கண்ணீர் வந்துச்சா, அப்ப காதலா தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, காதலா அந்த கன்றாவில எனக்கு கிடையாதுடா அப்படின்னு இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது தாத்தாவுக்கு டவுட் ஆச்சு. அதனால மிஸ்டர் சன்னை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஏண்டா அவனுக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்ட உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியெல்லாம் யாருமே இல்லையே, ஈவன் அவருக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது, ஐ மீன் பாய் கூட பழகுவாங்க இல்லையா, அது மாதிரியான பழக்கம் கூட கிடையாது, அவர் எப்படி சார் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அதுவும் ஒரு கேர்ள் கூட பழகுவாரு அப்படின்ற மாதிரி கேட்க, டே முண்டோ அப்படியேப்பட்ட ஆள் கிடையாதுரா, பொருளி எல்லாம் ரூமர் எல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், ஆக்சுவலா அவ ஏதோ ஒரு டிவி ஆங்கர், மேபி நியூஸ் படிப்பாங்களே அது மாதிரி ஆளு ஆங்கர் ஏதோ கேள்விப்பட்டனே அப்படின்ற மாதிரி தாத்தா அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல மேபி டைரக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல வர, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாக்குறேன்னு இவனும் சொல்லிடுறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு இப்போ புது வேலை, அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல மெயினா பக்கத்து ரூம் பையன் எங்க வேலைக்கு போறானோ அங்க இவ வேலைக்கு போறது வழக்கம். இப்ப சூப்பர் மார்க்கெட்ல இந்த சாம்பிளுக்காக சில ஃபுட் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க, அத மக்கள் சாப்பிட்டுட்டு வாங்குவாங்க இல்லையா, அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க சமைக்கிறன்ற பேர்ல இருக்கிற சாம்பிள்லாம் ஹீரோயின் முழுங்கிக்கிட்டே இருக்கா. நீ பண்ணிட்டு இருக்க விஷயத்த மேனேஜர் பாக்குறாரு டி அப்படின்ற மாதிரி சொல்ல, மேனேஜர் பார்த்துட்டு போட்டோம், இருந்தாலும் சாம்பிள் வெந்துருச்சா வேகலையான்னு நம்மளும்
நானும் டெஸ்ட் பண்ணி தானே மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவ சாப்பிட்டுட்டே இருக்க. மேனேஜர் வந்து என்னமா நினைச்சிட்டு இருக்க, இங்க வரவங்களுக்கு சாம்பிள் தானே வச்சிருக்கோம், அதை நீ பாதி காலி பண்ணிட்ட, இப்போ இங்க நீ வேலை செய்யாத, அந்த இடத்துல போய் வேலை செய்ய அப்படின்ற மாதிரி இவளை துரத்தி விட, இவளும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு போக, இந்த பக்கம் இவனுக்கு தனியா சமைக்க முடியல, என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் பிஏவும் ஆபீஸ்ல நடந்து போகும்போது, சார் உங்களோட கார்டு கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேன்சல் பண்ணிருக்கலாம், ஏன் அவ்வளவு தூரம் நைட் நேரத்துல அங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே டக்குன்னு அவன் நின்று பிஏவை பார்த்து, அது என்னோட ஃபேவரட்டான கார்டு அப்படின்னு சொன்ன உடனே, நான் சும்மா ஆர்வமா தான் சார் கேட்டேன், உங்களுக்கு அந்த கார்டை அவ்வளோ பிடிக்குமா மிஸ்டர் சன், பாக்குறதுக்கு நிறைய வேலை இருக்கு, அதை விட்டுட்டு என்ன துருவி கேள்வி கேட்கறது, ஆராய்ச்சி பண்றது இதெல்லாம் விட்டுடுங்க, காலம் பொன்னானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போக, இப்ப புரியுது இவர் ஏன் அங்க போனாருன்னு, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சாங்குக்கு லைட்டா புரிய வருது. ஏன்னா ஏன் போனீங்கன்னு கேட்டதுக்கு இப்படியாப்பட்ட பதில யாராவது கொடுத்தாங்கன்னா இதை பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வராருன்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போறாரு. ஹீரோயின் இந்த பக்கம் காஸ்மெட்டிக் பிராண்ட் சைட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஜோஷியானோட போட்டோ இருக்கு, அதாவது காஸ்மெட்டிக் அவ மாடலா நடிச்சிருக்கா போல இருக்கு. அதுல ஒரு கண்ணை அடிச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது அதை இவ உத்து பார்க்க, பக்கத்துல இருக்க லேடியோ அவளோட ஃபேனா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் நான் இப்படி உத்து பார்த்தனா அவளோட ஃபேனுன்னு அர்த்தமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவ என்ன போசா கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி அவளை கலாய்க்க, அடுத்து அங்க ஒரு டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கு, அதுல அவதாங்க நடிச்சிருக்கா. சோ ஒருத்திய இன்னொருத்திய அரையணும், ஆனா அந்த சீன் சுத்தமா நல்லா இல்ல, இன்னும் ஹார்டா போல்டா பேசணும்னு ஹீரோயின் அதே மாதிரி பேசி காட்ட அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் சுத்தி வளைச்சுக்கிறாங்க, அவளை அப்ரிசியேஷன் பண்றாங்க, நீ இந்த இடத்துல நடிச்சிருந்தேன்னா சூப்பரா நடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது. இப்போ யார உங்களோட புது பிராண்டுக்கு ஒரு மாடலா செலக்ட் பண்ணோம் இல்லையா, அது சென்சூரியா இல்ல ஜோயினானா அப்படின்ட்டு புது மாடலை நம்ம செலக்ட் பண்ணி போட்டாதான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொல்ல, இன்னொரு குரூப் இல்ல ஆல்ரெடி இருக்கிற பழைய மாடல் ஃபேமஸான மாடலை போட்டாதான் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இதுல மேனேஜர் வந்து, நான் போல் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், அதுல ஓட்டு யாருக்கு அதிகம் வருதோ அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்ல செலக்ஷன் ஓட் ரிசல்ட் ஓடிட்டு இருக்கு. அதுல ஹீரோயினுக்கு தான் முதலிடம். அதை பார்த்துக்கிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல மேனேஜர் இவனை நோட் பண்றத கவனிச்சுட்டு, என்னைய பார்த்துட்டு இருக்க, ஆஸ் எ சிஇஓ நான் இப்ப யாருக்கு அதிகமான ஓட்டு இருக்கோ அவங்கள தான் செலக்ட் பண்ணி ஆகணும், சோ சென்சூரியை நான் செலக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கான்ட்ராக்டை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு போக, இதுல ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது சின்ன குழந்தையோட மூவி ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு அழுக வந்துருது. நம்ம ஏன் அழறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணவ, இந்த குழந்தை தானே அவ அப்படின்னு யோசிச்சவ முதலா அவளோட ரூமுக்கு வந்த உடனே சென்சூரியோட போட்டோவை எடுத்து பார்த்திருப்பா இல்லையா, அப்ப திங்க் பண்ணி பாக்குறாங்க. அதுல சென்சூரி சின்ன குழந்தையில இருக்கும் போது இந்த படத்தை நடிச்சிருப்பா போல இருக்கு, அதனாலதான் நமக்கு ஃபீல் வருது அப்படின்னு அழுதுட்டு இருக்கும் போது அங்க இருந்து பக்கத்து ரூம் பையன் வந்து, உன்னை டிவி எல்லாம் பார்க்க கூடாது, ஆல்ரெடி சொல்லியிருக்க இல்லையா, இங்க வந்து டிவி பாக்குறது மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இந்த பொண்ணு ஒரு ஆக்ட்ரஸ் தானே, ஆக்ட்ரஸா இருந்தா மட்டும்தான் மத்தவங்கள டக்குன்னு சிரிக்க வைக்க முடியும், அழ வைக்க முடியும், அவங்களால மட்டும்தான், அவங்கள நம்ம மீட் பண்ணலன்னா கூட அவங்களுக்காக நம்ம அழறோம்ல, அப்பனா ஆக்ட்ரஸ்ங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்ட்டு ஹீரோ சொன்னதையும் நினைச்சு பாக்குறா. அப்படியே அங்க இருந்து இப்ப போகும்போது இந்த பக்கம் சென்சூரியை இப்போதைக்கு நம்ம செலக்ட் பண்ண முடியாது, அவ இன்னொரு கம்பெனில கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கா. ஆக்சுவலா அங்க அவ சைட் ஆக்டரா நடிச்சிட்டு இருந்திருக்கா. அவங்க கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ற டைமும் வந்துருச்சு, பட் அவங்க ரெனியூவல் பண்றதுக்கும் விரும்பல, க்ளோஸ் பண்றதுக்கும் விரும்பல, அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கூட தான் ஜோயின் ஹோவும் இருக்கா. இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல அது ஒரு சின்ன கம்பெனி தானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இந்த பக்கம் அந்த ப்ரொடியூசிங் கம்பெனியை காட்டுறாங்க. அதுலதான் ஹீரோயின் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிருந்தா இல்லையா, அந்த இடத்துல ஜோயினா பயங்கரமா கத்திட்டு இருக்கா, நான் தான் அந்த இடத்துக்கு போனோம், அவளை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் கான்ட்ராக்ட் நம்ம கையில தான் இருக்கு, நம்மளை விட்டு அவ போக முடியாது, நம்மள மீறி வேற ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண முடியாது, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேம்பிளிங் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவ பேச, அப்படியே வீட்டுல காட்டுறாங்க. ரெயின் ஷவர்னு ஒரு படத்துல இவ நடிச்சிட்டு இருந்தா இல்லையா, அந்த போஸ்டர் இவளோட ரூம்ல இருக்க, இவளோட ப்ரொஃபைல் எல்லாம் எடுத்து பாக்குறா. அதாவது சென்சூரியா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவளோட கனவுகள் என்னன்னா, எனக்கு தூக்கம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது என்னோட மரணத்துல தான் இருக்கணும், நான் 24 மணி நேரமும் வேலை செய்வேன், எப்படியாவது ஒரு நல்ல ஆக்ட்ரஸா மாறுவேன், என்னோட எய்மே நான் ஆக்ட்ரஸா மாறுறதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய எழுதி வச்சிருந்திருப்பா. அப்புறம் பாட்டியை பட்டி எழுதி வச்சிருந்திருப்பா. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு, நான் இப்ப ஒரு உடம்புல இருக்கேன், அந்த உடம்போட ஆசை என்னன்னா அது ஒரு ஆக்ட்ரஸா மாறணும்னு சொல்லி தானே வாழ்ந்துட்டு இருந்திருக்கு, இப்ப அவளோட நினைவுகளை அவளோட கனவுகளை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி இவ அழுதுகிட்டே ஒரு முடிவுக்கும் வரா. அதே மாதிரி
சூப்பர் மார்க்கெட்ல அவளை பார்த்து எல்லாருமே நீ ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், சின்ன வயசுல நல்லா நடிச்ச, இதுக்கப்புறமும் நீ நல்லா நடிப்ப அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதையும் இவன் ஒரு பக்கம் நம்மள கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டான் இல்லையா, ஏன் நம்ம அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி ஒரு மாடலா மாதிரி ஆக்ட்ரஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பாக்குறா. இந்த பக்கம் ஹீரோ கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் ஹீரோயின் ரொம்ப கிரேசியா ஒரு அசால்ட்டா இவனை பார்த்து பேசணும்னு அதை திங்க் பண்ணி பாக்குறான். ஒரு பீஃப் வாங்கி கொடுத்துட்டு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்றேன், நான் வேணா திங்க் பண்ணிட்டு இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பா இல்லையா. அந்த வார்த்தையை நினைச்சு பார்த்துட்டு இந்த அளவுக்கு அவ கேர்லெஸ்ஸா பேசுறா, நான் எதுக்கு அவ மேல கேரா இருக்கேன், நான் ஏன் கேரா இருக்கேன் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டே சைன் பண்றான். அந்த நேரத்துல அவனுக்கு கடுப்பாகி டக்குன்னு அந்த பேப்பரை சுருட்டி போட்டுட்டு அவன் மேல நான் ஏன் கவலைப்படணும், அவ என்ன ரொம்ப படுத்துறாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. கால்ல பேசுறது ஹீரோயின் தான். செஞ்சுரி நீயா அப்படின்ற மாதிரி கேட்க, கரெக்டா என்னோட வாய்ஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நீ வேற கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருந்த இல்லையா, இப்போ நான் ஒரு நல்ல டிசிஷனோட தான் வந்திருக்கேன், இப்போ உன்னோட வேண்டுதலுக்கு நான் கன்சிடர் பண்ணி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வர அப்படின்ற மாதிரி சொல்ல, கான்ட்ராக்ட்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதெல்லாம் எனக்கு தெரியும், நமக்கு தான் கட்ஸ் இருக்கே, நம்ம பாத்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல நான் பார்க்க தான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ இப்ப எங்க இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதோ ஆபீஸ் வாசல்ல தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆபீஸ் ஒரு லுக் கூட்டிட்டு உள்ள வருவா. அந்த உடனே அடுத்த சீன்ல நேரா நான் இவரை போய் மீட் பண்ணணும்ட்டு ஒரு விசிட்டிங் கார்டை ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டு, இவரை மீட் பண்ணணுமா என்ன விஷயமான்ற மாதிரி கேட்க, ஆடிஷன்ல நீங்க தான் செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த லேடியே ஆன்சரிங் சொல்லிட்டு, பரவாயில்ல உங்களை மீட் பண்ண வர சொன்னாரா, அப்ப நீங்க தான் செலக்ட் ஆயிருப்பீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல அந்த லேடியும் ஹீரோயினும் பயங்கர ஜோஷா பேசிக்கிறாங்க. அவனை எங்க மீட் பண்ணணும்ட்டு இவ வழியெல்லாம் சொல்லி அனுப்ப இவ அந்த பக்கமா போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல யோஜின் அவ டைரக்டர் கூட அந்த இடத்துக்கு வந்திருப்பா. எங்க கூட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு இப்ப இந்த கம்பெனிக்கு எதுக்கு நீ வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நான் முக்கியமான ஒரு வேலை விஷயமா போனோம், உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ பாட்டுல போக, அதாவது இவளுக்கு இவங்க யாருன்னே தெரியாது, மதிக்காம போறான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இங்கேருந்து மரியாதையா வெளியில போ அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் மேடம் கத்துன்னு கத்த, நீ யாருடி என்ன போய் வெளியில போகணும்னு சொல்ல, அப்படியே கையை உடைச்சிருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல அவங்க விடாம புடிச்சிட்டே இருக்காங்க. அதனால நல்லா கடிச்சு வச்சிடறா. அவ்வளவுதான், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட கையை கடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஜோஜியானுக்கு கோவம் வந்து ஹீரோயினா பலார்னு அறையிறா. அதே சமயத்துல ரிசப்ஷனிஸ்டுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு நாடகம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, ஹீரோயின் கூட பார்த்து ரெஸ்டாலி சூப்பர் மார்க்கெட்ல, அதை பார்க்கணும்னு ஆர்வம் போல இருக்கு. ஹெட்செட்டை போட்டுட்டு அவ பாட்டுல கேட்டுட்டு இருக்க, மாத்தி ஹீரோயின்ஸ் அரைஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஷின்னும் ஜோவும் மாத்தி அரைஞ்சுக்கிறாங்க. இந்த சத்தம் கூட ரிசப்ஷனிஸ்ட் காதுல கேட்கல. இதுல பொலடி இப்படிதான் பொழக்கணும் அப்படிதான் பொழக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே ரிசப்ஷனிஸ்ட் டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா மொபைல்ல. அந்த நேரத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு என்னைய தேடி யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதே சமயத்துல இந்த பக்கம் தான் போக சொன்ன அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் சொல்லியிருப்பா இல்லையா, அதனால அவனும் அந்த பக்கமும் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கண்ணத்துல அரைஞ்சு கண்ணமே பழுத்து போயிருக்கும். அதே மாதிரி யோஜினோட கண்ணமும் பழுத்து போயிருக்கும். அதுல மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யோஜின் ஹீரோயின் அறைய வர சமயம் அப்படியே கையை ஒங்கிட்டு நின்றுட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, போதும் இதோட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர, டக்குன்னு யோஜினுக்கு நடிக்கவா தெரியாது, டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு ஐயோ மயங்கிட்டாலே, அவ அடிச்ச அடியில மயங்கிட்டா அப்படின்ற மாதிரி அவளை உட்கார வச்சுட்டு அவ கவனிச்சு இருக்கும்போது ஹீரோ நேரா வந்து ஹீரோயினை பாக்குறான். அவ கண்ணமே பழுத்து கிடக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு டைரக்டர் அவளோட கையை பிடிச்சி இழுத்து, ஆத்தியா அவளுக்கு நாளைக்கு ஷூட் இருக்கு, இப்படி அவளோட கண்ணத்தை பழுக்க அடிச்சு வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, இவளோட கண்ணமும் தான் பழுத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கு நீ யாரியா அதை கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி டைரக்டர் கேட்க, நான் சாசிகு அப்படின்ற மாதிரி சொல்ல, சிகுவா இந்த கம்பெனியோட சிஇஓவே நீ தானே அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்ல, ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது இவன் பெரிய ஆளுன்ட்டு. சோ என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், என்னோட பேர் சாசிகு, வெல்கம் மிஸ் ஷின், உங்களை நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை வாயாலே சொல்லிட்டு கை கொடுக்க, அவளுக்கு கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்னு தெரியல, கை கொடுத்தா போர்க்களத்துல நீயா நானான்னு பாத்துக்கிற மாதிரி அர்த்தம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவளோட தாட் ஃபுல்லா ஜோசன் காலகட்டத்திலேயே இருக்க, எவ்வளவு நேரம் கையை நான் இப்படியே நீட்டிட்டு இருப்பேன், கையை கொடுத்து குலுக்கு அப்பதான் அக்ரிமெண்ட் ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவகிட்ட பொறுமையா சொல்ல, யோசிச்சுட்டே நிக்கிறா. டக்குன்னு இவன் கையை பிடிச்சி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு, இப்ப நம்ம டீல் போட்டோம், கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சு, ஓகேவா, நீ தான் நடிக்க போற, நீதான் என்னோட மாடலே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்குள்ள சந்தோஷப்படுறதா கை கொடுத்துட்டானே நீ யோசிக்கிறதா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அப்படியே ஜோசன் காலகட்டத்தை காட்டுறாங்க. அதுல அந்த இப்ப இருக்கிற மூண்டோங்க இருக்கிற அரசன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு கோர்ட் லேடி இருந்தா இல்லையா, அவ நான் நீங்க சொன்ன மாதிரி ஹுய் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன், ஹுய் தான் உங்க தம்பியை வேவு பார்க்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்காக உங்க தம்பியை வேவு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் லேடி திரும்பவும் அரசர்கிட்ட கேட்க, அவர்
இருந்தா என்னோட ராஜ்யத்துக்கே ஆபத்து. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு அவனை முறியடிக்க நான் பிளான் போட்டேன். நான் ஹூய் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்தெல்லாம் சொல்லுவா தானே, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பெட்டிக்குள்ள ஹீரோயினோட கொலீக்ஸ் எல்லாம் போட்டு அடைச்சு போட்டு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அப்பா அவளை விடுவிச்சிருந்திருப்பான் போல இருக்கு. சோ அதுக்குதான் எப்ப பார்த்தாலும் சேவியர் சேவியர்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருந்திருப்பா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க அதே மாதிரியான பிளான உண்டோ போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ முதல் முறையா ஹீரோயினுக்கான போட்டோ ஷூட் நடக்க போகுதுன்ட்டு குடுகுடுன்னு ஓடுவான். பரபரப்புல நம்ம அழகா இருக்காமா அப்படின்ட்டு அங்க இருக்க கண்ணாடியில சரி பார்த்துக்கிட்டு திரும்பவும் ஓடுவான். இதோட இந்த எபிசோடும் முடியுது. சோ அடுத்த எபிசோட்ல ஹீரோயின் எந்த அளவுக்கு ஃபேமஸா வர போறா, ஹீரோட மனசுல எப்படி எல்லாம் இடம் பிடிக்க போறா அப்படிங்கறத பயங்கர கிரேசியா காட்டியிருப்பாங்க. சோ மிஸ் பண்ணாம இந்த டிராமாவை பார்க்க என்னோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன்ல கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.